யூடியூப் 3 சேனலுமே டிராப் பண்ணிட்டு இதுவரைக்கும் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. வாட் இஸ் யூடியூப் அல்காரிதம்? ஸோ ஹலோ டெக்கிஸ், இந்த வீடியோ ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, அப்படியே ஜாலியாக என்கேஜிங்காக ஃபுல்லாக கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்பவே முக்கியமான விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வை யூடியூப்? ஏன் யூடியூப் அப்படின்னா, நான் ஒரு 3 சேனல் வச்சிருந்தேன். 3 சேனலுமே டிராப் பண்ணிட்டு இது 4வது சேனல். ஸோ அந்த 3 சேனலோட கதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா 2021 ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிராப். ஏன்னா நான் ஒரு ஃபேக்ட் சேனல் அந்த மாதிரி தான் அப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் சேனல் சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ 4 வீடியோ பக்கம் போட்டு தான் நான் யாருக்கும் அந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாய்ஸ் நல்லா இருக்கு, ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி டெவலப் ஆகிடலாம் அப்படின்னாங்க. நானும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா G2 அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜ். G2 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் G2 அப்படின்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ அது போய் யூடியூப்ல இப்போ கூட போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். 3 வீடியோ ஃபுல் வீடியோ போட்டேன். ஆனால் அது ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கேன். ஃபுல் வீடியோ போட்டனால அது ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த சேனலையும் விட்டுட்டேன். அதையே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ரிவ்யூ வித் கோகுல் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம். சரி டெக் சம்மந்தமா அப்படி போகலாம் அப்படின்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஒரு டிவி எடுத்து போட்டனால முதல் வீடியோவே காப்பிரைட்ஸ் கொடுத்துறாங்க. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு முதல் வீடியோ காப்பிரைட்ஸ் கொடுத்தனால யூடியூப் வேணா சாமி அப்படின்னு தூக்கி போட்டேன். அப்புறம் தான் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் பக்கம் வேலைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வேலையோட கதை பற்றிலாம் பேச போகிறது இல்லைன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஸோ இதுக்கு மேலே தான் நான் வந்து வீடியோவே இம்பார்ட்டண்டாக கொண்டு போகிறேன். வாட் இஸ் யூடியூப் அல்காரிதம்? யூடியூப் அல்காரிதம்னா என்ன, அது எப்படி ரன் ஆகுது, அது எந்த மெத்தட்ல ரன் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த டைம்ல இருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோவே என்னன்னு புரியும். ஸோ அல்காரிதம்னா என்ன? அல்காரிதம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்காரிதம்னா என்னன்னு. ஸோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருப்போம். அப்படி பார்த்தா பயாலஜிக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அல்காரிதம்னா என்னன்னு. சாரி, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜருங்கும் போது நம்மளோட நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னா அதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட அனுப்பும், அதாவது யூடியூப். நான் நீ ஏடா அதெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட டைம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டோட அதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர், ஒரு 100 பேர்கிட்ட போய் அந்த வீடியோ சேர்க்கும். உங்களோட வீடியோ அவங்க வந்து எத்தனை பேர் வந்து உங்களோட வீடியோவை ஸ்வைப் பண்ணாமல் பார்க்குறாங்கன்றதை கால்குலேட் பண்ணும். அப்படிங்கும்போது ஒரு 100%ல ஒரு 100 பேர்ல ஒரு 60 பேர் ஸ்வைப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா அடுத்த ஒரு 100 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணி இந்த யூடியூப் அல்காரிதம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் தான் அவங்க வீடியோ பார்த்துருக்காங்க. 90 பேர் உங்க வீடியோவை பார்க்க ஸ்வைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பா ரீச் ஆகாது. ஸோ இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து 10% அப்படிங்கலாம். ஸோ என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இது உண்மை, 10% தான் இந்த ஒரு வந்து ட்ரூ. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 90% இருக்கு. நம்ம அது என்னன்னு சொல்லுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டைம், அதாவது நான் ஒரு 4:30 நான் அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன்னா அது ரீச் ஆகல. அதுவே நான் வந்து கட் பண்ணி 6:30 நான் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ அப்படியே ரீச் ஆகுது. ஸோ இப்போ நீங்க ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்படியே எந்த விதமான அந்த இதுல எதுவுமே டெலிட் பண்ணாம அப்படியே அதேயோட தம்ப்நெயில்ல இருந்து ஹேஷ்டேக்ல இருந்து அடுத்த ஒரு 1 or 2 hour கழிச்சு நீங்க அந்த வீடியோவை அப்படியே போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்கு ரீச் கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு ரீச் கிடைக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். ஸோ டைமிங்ல தான் 60% இருக்கு. டைமிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த டைம்ல போடுறீங்கன்னு தெரியும். அது பார்த்தீங்கன்னா யூடியூப் அனாலிசிஸ்ன்னு ஒன்று கிட்ட இருக்கும் யூடியூப் ஸ்டுடியோல. ஸோ அதில் போய் பார்த்து நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ற ரீச் ஆகலாம். அப்புறம் என்ன நீங்க ரீச் ஆகல 221 பேர்ல தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த 221 பேர் நான் அப்படிதான் ரீச் பண்ணுவோம். இப்படிதான் வீடியோ போடணும், அப்படிதான் வீடியோ போடணும்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு தான் நானும் 221 பேரை கெயின் பண்ணேன். ஸோ எல்லாருமே நான் சொல்றேன், எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே ரொம்பவே தேங்க்ஸ். 221 பேருக்கு நான் வந்து பணம் போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேனலை க்ரோ பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரைட், அதை விடுங்க. இப்போ இது வந்து அடுத்து வந்து டைம், நீங்கள் டைம் ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கான வீடியோவை அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெக் சம்மந்தப்பட்ட பார்ப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பார்ப்பாரு. போட்டுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் விளாக் போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாக போட்டுட்டு இருந்தேன், நடுவில் கொஞ்சம் கேமிங், அதுக்கப்புறம் தான் டெக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ டெக்கை பற்றி போட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு. அதுக்குன்னு வந்து நீங்களும் ஸ்டார்டிங்கில் யூடியூப்ல எதுவும் போடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் எடுத்துக்கோங்க. அந்த கண்டென்ட் படி நீங்கள் கண்டிப்பாக போட்டிங்கன்னா
விடாமல் போகணும், கன்சிஸ்டன்சியாக போகணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 யூடியூப் சேனல் விட்டேன் பார்த்தீங்களா, அதை நான் பிடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் மேலே வந்துருக்கலாம். ஆனால் நான் விட்டுட்டேன். அதே மாதிரி தான் இப்போ நான் இதையும் விட்டுட்டேன்னா நாளைக்கு இன்னும் 4 வருஷம் கழிச்சு அதை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதனால கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு சொட்டு தண்ணி ஒரு கல் மேலே 100 வருஷம் இருந்தாலும் அந்த கல் உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்குன்னு 100 வருஷம் வெயிட் பண்ணுறது அந்த கல்லோட மேட்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே வெயிட் பண்ணி பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, கான்ஸ்டன்ட் இந்த 3மே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் மேலே வரலாம். நானும் மேலே வருவேன் நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் மேலே வரலாம். இதெல்லாம் அல்காரிதம் ப்ராசஸ். ஸோ யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் வந்து பார்க்கறதுலேருந்து ஸ்வைப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அனாலிசிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். உங்கள் யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க, என்னென்ன கோடிங் வச்சுருக்கீங்க, என்ன ஹேஷ்டேக் வச்சுருக்கீங்க எல்லாமே யூடியூப் வந்து கேல்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு பீப்புள்ஸுக்கு ரீச் கொடுக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ, ரெண்டாவது நல்ல ஒரு டைட்டில், ஹேஷ்டேக்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லாம் நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் சேனல் வந்து மேலே வரலாம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் கண்டிப்பாக மேலே வருவோம் நம்பி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ திடீர்னு இந்த வீடியோ கூட 1 மில்லியன் போயிடுச்சுன்னா எனக்கு ஏன்னா இந்த வீடியோவில் அந்தளவுக்கு எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சுன்னா கனவாளது நடக்கும் அதெல்லாம். ஸோ இருந்தாலும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து 1 மில்லியன் பக்கம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டைம் செட் ஆகணும், யூடியூப் செட் ஆகணும், கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பொறுமையா இருங்க. மெயினாக யூடியூப்ல மட்டும் கிடையாது, லைஃப்லையும் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய இருக்கு, வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டீங்கன்னா அதோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து மெயின் தான் நான் உங்களுக்கு கற்றுக்கிட்டேன். அந்த யூடியூப் அனாலிஸ்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன், அப்படி போக போக பின்னாடியே வரும், நான் வந்து எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ யூடியூப் அனாலிஸ்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் எல்லாருக்குமே டேஷ்போர்ட் இருக்கும், ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க. ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து நான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அது தெரியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட வாட்ச் ஹவர்ஸ் காமிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 224 வாட்ச் ஹவர்ஸ் காமிச்சிது. ஆனால் அதுவே வந்து ஏர்னிங் பேஜ்லாம் அது காமிக்கல. ஸோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகலாம்னா ஏர்னிங் பேஜில். ஸோ நான் இது ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ ஏர்னிங்காக நான் வந்து யூடியூப் போட கிடையாது. நம்மளும் ஏதோ 4 பேருக்கு நல்ல விஷயம் சொல்லலாம். எனக்கு ஒரு தெரிஞ்ச டெக்னாலஜியோ இல்லை எனக்கு ஒரு தெரிஞ்ச செட்டிங்ஸோ அதை வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லலாம், அவங்களும் அதை பயன்படுத்திக்கிட்டுங்கிற முக்கியமான ஒரு விஷயத்துல தான் நான் வந்து வீடியோ போடுறேன். இல்லைன்னா நான் ஒரு கஷ்டப்பட்டு வீடியோ போட மாட்டேன். ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்க? நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ போட்டால் பெரியவடா இருக்கலாம், சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே நானும் தான் நினச்சிருக்கேன். பட் ஆனால் அதுக்காக நான் இப்போ வீடியோ போட கிடையாது. ஒரு எல்லாருமே ஜென்ரல் நாலேஜாக தெரிஞ்சுக்கணும், ஒரு ஃபோனை பற்றியோ இல்லை ஒரு டெக்னாலஜி பற்றியோ இல்லை ஒரு செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்காக தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க. இந்த வீடியோ வந்து யாரையும் புண்படுத்துறதுக்காகவும் கிடையாது, எதுவும் தப்பான விஷயத்துக்காகவும் கிடையாது. ஸோ அதையும் நான் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எந்த வீடியோ போட்டாலுமே சரி, இந்த வீடியோ மட்டும் கிடையாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஏர்னிங் பேஜில் ஆட் ஆகும். நீங்கள் ஃபுல் வீடியோ போட்டால் போது உங்கள் ஃபுல் வீடியோ எத்தனை நிமிஷம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஏர்னிங் பேஜில் கொண்டு போய் காமிக்கும். ஸோ எனக்கு இது வரைக்கும் காமிக்கல, 0 வாட்ச் ஹவர்ஸில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் யாருமே பார்க்கலாங்கும் போது எதுவுமே ஆட் ஆகலை. ஸோ பார்க்கலாம் வருங்காலத்தில் தான் ஆட் ஆகுதா இல்லையா. ஸோ 10 நிமிஷமாக தொடர்ந்து பேசுறதுனால என் தொண்டை வந்து ரொம்பவே எப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரியல இந்த யூடியூப்லலாம். ஏன்னா பேசுறது கூட தெரியல. நான் வந்து யோசிச்சு ஒவ்வொரு விஷயமும் தான் பேசிகிட்டு இருக்கேன், எப்படி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், நானும் வளர்ந்து வர வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொண்டு போகிறேன். ஏன்னா மூச்சு கூட ஒரு மாஸ்க் வேறு போட்டிருக்கேன். ஸோ அதனால் எப்படி தான் எடிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரே ஷார்ட்டில் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பட்டன் இருக்கும்ல, இந்த ட்ரைபாடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. ட்ரைபாட் நான் அந்த அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அந்த ட்ரைபாடில் ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டனை வச்சு தான் கிளிக் பண்ணி ஒரு கட்டாக எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டேன். எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரியல. லேப்டாப்பில் எடிட் பண்ணுறேன். என்ன ஆப் வரும்னு கேட்டிங்கன்னா கேப்கட்டு இல்லைனா கேப்கட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் அதில் தான். ஸோ அதில் தான் எடிட் பண்ணுறேங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி என்னங்க நான் எல்லாம் சொல்கிறேன். யூடியூப்பில் என்னென்னு அப்படியே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 21 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸும் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓப்போ வச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 206 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெருசாக 200 பேர் தான்
இதை மாதிரி தான் பார்த்துருக்காங்க வந்து வேற எதுவும் பெருசாக நம்ம சேனலில் யாரும் ரீச் ஆகலை. இந்த பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்குலாம் இப்பெல்லாம் யாரும் பார்க்கறது நம்ம சேனல் அவ்வளோதான் போயிடுச்சு, அந்த அளவுக்குலாம் யாரும் பார்க்கறது இல்லை. அனலிட்டிக்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அது இதுன்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு மாதத்துல எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ தான் இந்த வாட்ச் டைம் தான் சொன்னேன். இந்த வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஆரம்பிக்கல, இருந்தாலும் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் ஏர்னிங் பேஜில் ஆட் ஆகலை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியோ ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியம் தான் போயிருந்தாலும் நான் அப்படியே சொல்லிக்கிறேன். தொண்டெல்லாம் வலிக்குது, எப்படி பேசுகிறாங்க தெரியல. உண்மையாக இருக்கேன் ஜாலியாக எண்டிங்காக முடிக்கணும். என்ன எப்படி முடிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏதோ ஆரம்பிச்சுட்டேன் இந்த சேனலில் சாரி இந்த வீடியோ முடிக்க போகிறேன். எப்படி ஒரு ஜாலியாக முடிக்கலாம்னு நினச்சேன், எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்து அவ்வளோதான்.